எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அது நமக்கு நல்லா தெரியும். எப்ப அதை பத்தி பேச வேண்டியிருக்குன்னா, வெளிப்படையா அவங்க குடும்ப வன்முறை நடந்திருக்குன்னு அவங்க மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை பேசாம வாய் மூடிட்டு இருக்கிறதும் அயோக்கியத்தனம். 2வது, இதை அரசியலாக்கியவரே விஜய் தான். திமுக அந்த அம்மாவை கூட்டு வந்து செஞ்சுட்டாங்க, இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். அதுக்கான ஆடியோ வெளிவந்துச்சு பாருங்க, அது பேரதிர்ச்சியை கொடுக்கறதா இருந்துச்சு. 1998 கல்யாணம் நடந்திருக்கு இவங்களுக்கு. 98 கல்யாணம் பண்ணி 25 வருஷம், 2001 வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. 2001 ஏப்ரல் மாதம் இந்த அம்மா ஒரு ஃபோனில் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு நடிகையோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க, யார்? சங்கீதா. கேள்வி கேட்டு, என்னங்க இப்படி நீங்கள் இப்படி நடக்கலாமா அப்படின்னு உடனே அவர் சமாதானப்படுத்துறாரு, இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு. சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுறாரு, இவர் திரும்ப இந்த பொண்ணோட வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, அந்த பொண்ணு இவரை பற்றி இவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே போடுறது, இது மாதிரியான பல வேலைகள் செய்யவும் நம்ம மனசு உடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பயே டைவர்ஸ் கேட்குறாங்க, இவர் கொடுக்க மாட்டாரு. 2வது விஷயம், அப்பயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவனாம்சம் கொடுங்க, நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம், என் பிள்ளைக்கு என் பையனுக்கு எனக்கும் கொடுத்துருங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோன்றாங்க. அதுவும் கொடுக்க மாட்டாரு. எங்க கடைசியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, எதுக்குமே தலை சாய்க்காம ஒரு வழியா தனிமைப்படுத்தின பிறகு அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லாம அவங்க வெளியே வராங்க. இதோட இன்னொரு ட்ரிகரும் அவங்க நடந்திருக்கு. திரிசா அவர்களை போன வாரம் விஜய் திரிசா அவர்களை குறித்து பேசி ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதுல விஜய் குரூப் திரிசாவுக்காக கச்ச கட்டிக்கிட்டு சண்டை போட்டாங்க இல்லையா? இது இந்த அம்மாவை ரொம்ப கவலைக்குள்ளாக்கி இருக்கு, கஷ்டப்படுத்தி இருக்கு. உடனடியாக, எனக்கு என்னையா நீ, உனக்கு மரியாதைக்காக நான் முன்னாலும் பொறுமையா இருந்தேன், இனி என்ன மரியாதை கிடக்கு உனக்கெல்லாம் அப்படின்னு வெளியே வந்திருக்க கூடும் நான் நம்புறேன். நம்ம ஒரு சைக்காலஜி படிச்சிருக்கோம், பெண்கள் அமைப்புல ரொம்ப காலமா நம்ம வேலை பார்த்திருக்கோம், நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால சொல்றேன், இது வந்து அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கோம். என்னடா இவன் மனுஷனே கிடையாதா, திருந்தவே மாட்டானா அப்படின்ற இடத்துக்கு அந்த அம்மா வந்து வழக்கு தொடுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.